மாற்றத்திற்கான மாத இதழாக வலம் வந்து கொண்டிருக்கும் நமது மண்வாசம் இதழ் அடித்தள மக்களின் அறிவுசார் சுயாட்சியை ஆழப்படுத்துவதில் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. அதன் மூலம் வாசகர்களின் வாழ்க்கை முறையில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களையும் ஏற்படுத்தி வருகிறது. எனக்கென ஒரு கூடு என்ற தலைப்பில் ஜனவரி மாத நமது மண்வாசம் இதழில் வெளியாகியுள்ள அனுபவ பகிர்வு கட்டுரை திருமதி லிங்கம்மாள் என்ற வாசகரின் வாழ்க்கையில் நமது மண்வாசம் ஏற்படுத்திய மாற்றத்தை சித்தரிக்கிறது. தனது அனுபவ பகிர்வின் தொடக்கத்தில் நமது மண்வாசம் இதழை வாசித்தேன். என் எதிர்கால திட்டத்தை வகுக்க அது வழிகாட்டியது என நெகிழ்ந்து சொல்லியிருக்கும் லிங்கம்மாள் 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர். கணவர் ஆட்டோ ஓட்டுநர், ஒரு மகன் ஒரு மகள். 1999ஆம் ஆண்டு வெயிலுவந்தான் களஞ்சிய சுய உதவிக்குழுவில் தனது பயணத்தை துவங்கிய லிங்கம்மாள் தற்போது மதுரை நகர்ப்புற களஞ்சிய மண்டலத்தின் செயலாளராக உயர்ந்துள்ளார். முறைப்படி யோகா கற்ற இவர் தனது பகுதியில் உள்ள மாணவர்களுக்கும் களஞ்சிய குழு பெண்மணிகளுக்கும் யோகா கற்றுக் கொடுக்கிறார். இவரது மகள் பிரியதர்ஷினி 40 மணி நேரம் சாப்பிடாமல் தூங்காமல் 121 பேர் சேர்ந்து யோகா செய்து கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார். எனக்கு படிக்கும் ஆர்வம் அதிகம். குடும்ப சூழ்நிலை காரணமாக 10ஆம் வகுப்புக்கு மேல் படிக்க முடியவில்லை. கிடைக்கிற புத்தகத்தில் உள்ள கட்டுரை, சிறுகதைகள், நகைச்சுவை துணுக்குகளை ஆர்வமாக படிப்பேன். இந்த சூழ்நிலையில்தான் நமது மண்வாசம் இதழ் வாசிக்கிற வாய்ப்பு சில வருடங்களுக்கு முன்பு கிடைத்தது. வாசிக்க வாசிக்க அந்த இதழ் மீது ஒரு ஈர்ப்பே ஏற்பட்டது. புத்தகம் வந்தவுடன் அட்டை பக்கம் முதல் கடைசி பக்கம் வரை ஒரு புரட்டி விடுவேன். பிறகு தினம் 2 கட்டுரை வாசிப்பேன். அது குறித்து வீட்டில் பேசுவேன். நான் படிப்பதோடு மட்டுமல்லாது படித்ததை குழு கூட்டங்களிலும் பகிர்ந்து கொள்வேன். இதில் முக்கியமாக எங்களது களஞ்சிய கூட்டங்களில் முதலில் ஞானசம்பந்தன் ஐயாவின் நகைச்சுவை கட்டுரையை வாசிப்போம். இந்த கட்டுரையை வாசிக்கிறதினால் இறுக்கம் குறைந்து அனைவரும் ஒரே மூடுக்கு வந்துவிடுவாங்க என்கிறார் லிங்கம்மாள். மேலும் அவர் சொல்கிறார், கொரோனா காலத்தில் நல்ல விஷயங்களை நம்பிக்கையுற்றது மாதிரி சொல்லி எங்கள் அச்சத்தை போக்கி எங்களோடு பயணித்தது நமது மண்வாசம்தான். மண்வாசனை இதழை படிப்பதன் மூலம் சேமிப்பு, எதில் முதலீடு செய்யலாம் என்கிற விஷயங்களை அறிந்து கொண்டு சிறுக சேமித்தேன். எங்களுக்கென ஒரு கூடு வேண்டும் என்பதால் லோன் போட்டு வீடு கட்டியிருக்கிறேன். மேலும் சிறுதானியத்தின் பயன்பாடு, அதன் மூலமாக செய்யப்படும் உணவுகள் குறித்து தொடர்ந்து நமது மண்வாசத்தில் கட்டுரைகள் வந்தது. அதன் மூலம் எனது குடும்பத்தில் சிறுதானிய உணவை தவறாமல் எடுத்துக்கொள்ள பழகிக்கொண்டோம் என்று சொல்லிக்கொண்டே போகிறார் லிங்கம்மாள். திருமதி லிங்கம்மாள் அவர்களின் அனுபவ பகிர்வை முழுமையாக தெரிந்து கொள்ள ஜனவரி மாத நமது மண்வாசம் இதழை வாசியுங்கள். உங்களது வாழ்க்கையிலும் நமது மண்வாசம் இடம் பிடித்திருக்கிறதா? உங்களது அனுபவ பகிர்வை நமது மண்வாசம் அணியினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.